அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. பேரவையில தொடர்ந்து அதிமுக அமளியில ஈடுபட்டு வந்த நிலையில தற்பொழுது அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம பார்த்துட்டு இருக்கோம். கறிக்கோழி வியாபாரிகள் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நேரமில்லா நேரத்தில் விவாதம் செய்யணும்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும், யாரும் இதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லலன்னு முதலமைச்சர் பதிலளிச்சிருந்தாரு. தொடர்ந்து வெளிநடப்பு செய்து அவர்கள் முழக்கமிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். நேரமில்லா நேரத்தில் அதிமுக உறுப்பினர் நேரமில்லா நேரத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேச அனுமதிக்க வேண்டும் என ஒரு விதியின் 55 ஒரு முக்கிய தீர்மானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் சபாநாயகர் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே முன்கூட்டியே இதற்கான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு காலை 10:50 மணிக்கு தான் பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. தொடர்ந்து உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு தலைமைச் செய்தியாளர் ராஜா இணைஞ்சிருக்காரு. தொடர் அமளியை தொடர்ந்து இப்ப அதிமுக உறுப்பினர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது பேரவையில? நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம் ராஜா. தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தொடரில் இன்று அதிமுக தற்போது வெளிநடப்பு செய்துள்ளது. காரணம் என்னவென்றால், இன்று கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் கறிக்கோழி பிரச்சனை தொடர்பாக, அந்த கறிக்கோழி விற்பனையாளர் வளர்ப்பவர்கள் தொடர்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என அதிமுக உறுப்பினர்கள் 15 பேர் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார். ஏனென்றால் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றால் அமைச்சரிடம் பதில் பெற வேண்டும். நாங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்கிறோம். இருந்த போதிலும் அமைச்சருடைய பதில் கிடைத்த பிறகுதான் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சபாநாயகர் திரு அப்பாவு பதிலளித்தார். அதனை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் நாங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லவில்லை, நாளை இதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று அவர் முதலமைச்சர் வலியுறுத்தினார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இன்றைய பிரச்சனை கிட்டத்தட்ட 6 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இதை விட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை என்ன இருக்க போகிறது தற்போது. அதனால் இதை இப்பொழுதே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். கூச்சல் குழப்பத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து சபாநாயகர் அதிமுக உறுப்பினர்களை கண்டித்தார், அதாவது எச்சரித்தார். அதாவது அமளியில் ஈடுபடக்கூடாது, இது தொடர்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லவில்லை, எடுத்துக்கொள்கிறோம் என்றார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் அதை ஏற்கவில்லை. இந்த விவாதத்தை உடனடியாக சபையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அதன் பிறகு அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து சபாநாயகர் அனுமதி மறுக்கவே மொத்தமாக சபையை விட்டு வெளியேறி அதாவது சட்டமன்ற வாயிலில் இருந்து தற்பொழுது கோஷங்களில் ஈடுபட்டு தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவருடைய அறைக்கு தற்போது சென்று விட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கான காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த பேரவையில் இந்த சம்பவம் நடைபெறும் பொழுதே, இந்த விஷயம் இந்த பொருள் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு ஒரு பதில் அளித்தார். நேரமில்லா நேரத்தில் பேச வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் அனுமதி கடிதம் கொடுத்திருக்க வேண்டும், அதை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து அவரும் பேசி வந்தார். இந்த நிலையில் அதிமுக இந்த பிரச்சனையை காரணம் காட்டி சபையில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் சில நிமிடங்களில் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.